வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தான செடியை பத்தி நம்ம இந்த வயல்ல பார்க்க போறோம். சந்தான கண்ணு வந்து வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகத்தி தோரை நட்டு இருந்தோம். அகத்தியோட வேர் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சத்து கிடைக்குது. ம், அப்படிங்கறனால ம். சந்தன செடி வந்து அதிகமா வளர்ந்துருக்கு. அப்படியா? அகத்தி உள்ள இடத்துல அகத்தி ரைட். தோரை உள்ள இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் வந்து கொஞ்சம் வேகமா வளர்ந்துருக்கு. ரைட்டு. இப்ப நீங்களே பாருங்க. சரி, அந்த செடி சின்னதா இருக்கா? நான் சொல்றேன், அந்த ம், ரெண்டு செடியை பாருங்க. ம், அது எப்படி இருக்குன்ட்டு. ம், அகத்தி தோரை இருந்தது. அகத்தி தோரை வந்து பாத்தீங்கன்னா ம். பட்டு போச்சு அப்படிங்கறனால இப்பதான் நாங்க அதை புடுங்கி போட்டோம். ரைட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆ, அதுக்கு அடுத்தப்பே இங்க ஒரு சந்தன செடி இருக்கு பாருங்க. இருக்கு. இந்த சந்தன செடியில வந்து பாத்தீங்கன்னா ம், ம். அகத்தி துவரை நட்டு இருந்தோம். ரைட்டு. அகத்தி துவரை வந்து பாத்தீங்கன்னா செத்து ம், போயிடுச்சு. ரைட்டு. அதனால இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா ம். வளர்ச்சி இல்ல. வளர்ச்சி இல்ல. அகத்தி துவரை நட்டா மட்டும்தான் 15 அடி வரைக்கும் ரைட்டு. சந்தனம் வந்து நல்லா வளரும். ம். அவித்திக்கீரை. இந்த மாதிரி சந்தன செடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ம், ம். சந்தன செடி நட்டு அது பக்கத்துல வந்து அகத்தி துவரை நட்டா மட்டும்தான் சந்தன செடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா வளரும். அப்படிங்களா? இது ரைட்டு. வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி விவசாயிகளே. ரொம்ப சந்தோஷம்.